தமிழே நீ மூப்படைந்து விட்டாய் என்று எண்ணினேன். தமிழே நீ மூப்படைந்து விட்டாய் என்று எண்ணினேன். சென்ற வாரம்தான் பூப்பணிந்தது போல ஒரு பொலிவு உன்னிடத்தில். அன்னை தமிழுக்கு என்னுடைய முதல் வணக்கம், அவையோருக்கு என்னுடைய வணக்கம். தலைப்பு: இனமானம் காத்த சமுதாய போராளிகள். குலகுல சாதிக்கெல்லாம் வேந்தர் உபகுல வன்னியர் என அக்னி புராணத்தில் வியாசரால் பாராட்டப்பட்ட இனம். காவியம் படைத்த கம்பர் தன் வாயார போற்றிய இனம். வில்லி இமயத்தில் நற்ற சேரன் முதல் தரணி போற்றும் தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டிய சோழ மன்னனிலிருந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னன் உட்பட ஆயிரம் காலத்தை கடந்த சிற்பங்களை செதுக்கிட்ட பல்லவ மன்னன் வரை பல பேரரசர்களை இந்த பேருலகத்திற்கு தந்த ஒரு மாபெரும் பேரினம் நம் வன்னிய குல சத்திரிய இனம். ஈசனே பிள்ளையாய் வந்து ஈம கடன் செய்திட்ட வீர வல்லால மகாராஜாவின் வம்சம். இந்த பாரத நாட்டையே ஆண்ட முகலாய பேரரசின் காலடி தடம் கூட நம்முடைய தமிழகத்தில் பதிய விடாமல் போரிட்டு நின்ற ஒரே இனம் நம் வன்னிய குல சத்திரிய இனம். 1888 வன்னியர் குல மகா சங்கத்தை தோற்றுவித்த கோபால் நாயக்கரிலிருந்து வன்னிய குல விளக்கம் எழுதிய அண்ணாசாமி நாயக்கர், சாதி சங்கிராச்சாரம் எழுதிய குன்னம் முனுசாமி பிள்ளை ஆகியோரின் நெடுநாள் சட்ட போராட்டத்திற்கு பின்பு நம் இனத்தினுடைய மானத்தை, நம் இனத்தினுடைய அங்கீகாரத்தை, சத்திரியன் என்ற பட்டத்தை நீதிமன்றத்தில் போராடி பெற்ற ஒரு பேரினம் நம் வன்னிய குல சத்திரிய இனம். புகழ்பெற்ற வடபழனி கோயிலை கட்டிய முதல் சித்தர் அண்ணாசாமி பிள்ளை. இப்படி எத்தனையோ போராளிகளை கொண்ட நம்முடைய இனம் ஒரு மாபெரும் பேரினம். தமிழுக்கு கதி என்று ஐயன் வள்ளுவரையும் கம்பரையும் சொல்வார்கள். வள்ளுவர் சொல்லியிருக்கிறார், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை செய்து வைக்கப்படும் என்று. அதே கம்பர் சொல்கிறார், மறைகுலத்தில் பிறந்தாலென் மறை செய்து உதிர்த்தவரே என்று தொடங்கி தன்னுடைய பாயுரச்சையில் சொல்லியிருக்கிறார். இறைகுலத்தில் உதிர்த்தவரே இறையன் ரியன்புவரே என்று சொல்லியிருக்கிறார். அதாவது தர்மத்தை காப்பவன் இறை குலத்தவன் என்று வள்ளுவன் சொல்லியிருக்கிறார். அதே கம்பர் சொல்கிறார், தர்மத்தை காப்பவன் வன்னியன், அவன் இறை குலத்தவன் என்று சொல்லியிருக்கிறார். என்னுடைய பார்வைக்கு தெரிவது, அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பவனே வீரவன்னியன் என்பதுதான் என்னுடைய பார்வைக்கு தெரிகிறது. வீரத்தில் மட்டுமல்ல நெஞ்சில் ஈரமும் கொண்டவன் தான் வன்னியன் என்பதற்கு சான்று இங்கு எத்தனையோ கொட்டி கிடக்கிறது. தன் இன மக்கள் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய 1000 ஏக்கர் நிலங்களை உயில் எழுதி வைத்த ஆரநேரி கோவிந்த நாயக்கர் முதல் செல்வந்தராய் பிறந்து பல நிவாரணங்களை நடத்தி உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் என அனைத்தையும் நம்மின மக்களுக்காக வழங்கிய செல்வந்தராய நாயக்கரில் இருந்து, அவர் விதைத்த விதைகளிலிருந்து உதிர்த்து நம்மின ஏழை பிள்ளைகள் கல்வி கற்றிட வேண்டும் என்பதற்காக கல்வி நிலையங்களை எல்லாம் தோற்றுவித்து அதை வன்னியர் குல சத்திரிய மகா சாசனத்திடம் ஒப்படைத்த தியாகராஜ நாயக்கர் விதைத்த விதை இன்று பல மாணவர்களுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி எத்தனையோ பல தியாகிகள் நம் இனத்திற்காக போராடிய போராளிகளாக இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். துப்பாக்கிகளை கண்டு அஞ்சாமல் சிறைவாசத்திற்கு நெஞ்சம் துஞ்சாமல், நாங்கள் கலவரம் செய்தால் இந்த தமிழகம் தாங்காது என்று மாபெரும் போராட்டங்களை எல்லாம் நடத்தி இந்த வன்னியர் குல இளைஞர்கள் ஒன்றுபட்டு உயர வேண்டும் என்பதற்காக இந்த இளைஞர்களுக்காக போராடிய ஒரு மாவீரன் அரியலூரை சேர்ந்த காடு வெட்டியாருக்கு கிடைத்த பெருமை நம்மின மக்களுக்கான அடையாளம். சேலம் மாவட்டம் மேச்சேரியில் மது ஒழிப்பு போராட்டங்களை நடத்தி வரிகுடா இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்ததால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை இழந்து தன் இனத்தின் மானத்திற்காக இழந்து மகாத்மா காந்தியையே நம்முடைய தமிழக மக்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து மகாத்மா காந்தியிடம் சர்தார் பட்டம் பெற்ற சர்தார் ஆதிகேசவ நாயகர் நம்மினத்தின் தியாகி.
சேலத்து சிங்கம் அர்த்தநாகீஸ்வரரினுடைய வரலாறு இங்கு எவ்வளவு பேர் படித்திருந்தாலும் கூட தன்னின மக்களுக்காக கோடிக்கணக்கான நிலங்களை எழுதி கொடுத்து பல கவிதைகளின் மூலம் நம் இனத்தினுடைய பெருமையை எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் இவர்களெல்லாம் நம் இனத்திற்காக போராடிய தியாகிகள். இப்படி எத்தகு பெருமைகளையும் வரலாறுகளையும் கொண்ட நம்முடைய இனம் இன்று பெருமை குறைந்து உரிமைகளை இழந்து கிடக்கும் பொழுது ஒன்றுபட்ட வன்னியர்கள் அத்தனை பேரையும் ஒன்றிணைத்து ஒரே கட்சியின் மூலம் வன்னியர்களினுடைய பெருமையை இன்றளவிலும் நிலைநாட்டி வைத்திருப்பது நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் நமது மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயா என்பது இங்கு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். ஆணுக்கு பெண் இழைத்தவள் இல்லை, வீரத்திற்கு இங்கு யாரும் சளைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபித்து காட்ட இங்கு வன்னிய மகளிர் ஆளுமைகளில் முதன்மையானவர் நான் பிறந்த என் மண்ணில் பிறந்தவள் கடலூர் அஞ்சலை அம்மாளினுடைய பெருமைக்கு இங்கு ஈடு எத்தனை பெண்களால் கொடுத்து விட முடியும்? ஜெயிலிலேயே தன்னுடைய மகனை பெற்றெடுத்து ஜெயில் வீரன் என்று பெயர் சூட்டிய வீரத்தாய் அவளினுடைய பெருமைக்கு இங்கு ஈடாகுமா? பெண்கள் வீட்டை விட்டே வெளியே வர யோசித்த காலத்திலேயே பொது வாழ்க்கைக்கு வந்து நம்மின மக்களுக்காக போராடிய போராளி என்று மகாத்மா காந்தியாலே பாராட்டப்பட்ட ஒரு பெண்மணி தியாகி. நம்மின பிள்ளைகள் இந்திய வரலாற்றிலேயே சமூக நீதி வரலாற்றிலேயே வரலாறு படைத்த ஒரு பெரிய மனிதர், ஒரு தியாகி ஆணைமுத்து படையாச்சியினுடைய வரலாறு இங்கு மறுக்கப்பட்டதா இல்லை திட்டமிட்டே மறைக்கப்பட்டிருக்கிறதா என்பதற்கு காலம் பதில் சொல்லியே தீர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, வரலாறை படைத்தோம், வரலாறு படித்தோம், வரலாறு பேசினோம். இணைந்து வாருங்கள், வரலாறை படைத்திடுவோம். ஐயாவின் வழியில் அண்ணன் சென்றார் என்று மன்னனின் வழியில் சென்று நம்முடைய வன்னிய குலத்தினுடைய பெருமையை இந்த நாட்டிற்கு நிலைநாட்டிடுவோம். வரலாறு தொடங்கட்டும், இன்றிலிருந்து தொடங்கட்டும், என்னிலிருந்து தொடங்கட்டும். உங்களில் ஒரு துளியாய் நான் இருக்கிறேன். இணைந்து வாருங்கள் தோழமைகளே. வாழ்க தமிழ், வளர்க வன்னியர் பெருமை. நன்றி, வணக்கம்.